Welcome to Free ICT Tutorials Tamil Grade 7 ICT Second Term Exam Paper Discussion. இது ஒரு தமிழ் மீடிய பேப்பர். நீங்கள் இங்கிலீஷ் மீடிய ஸ்டூடெண்டாக இருந்தால் கூட இதனை பார்க்க முடியும். இந்த காணொளியை ஐசிடியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இல்லாமல் விளங்கப்படுத்த முடியாது. கம்ப்யூட்டரில் முழுமையாக இங்கிலீஷில் தான் எல்லாமே இருக்குது. ஆகவே இங்கிலீஷ் மீடியா டேர்ம்ஸ் மிக முக்கியமாக இருக்குது. அந்த டேர்ம்ஸோடு நான் விளங்கப்படுத்தும் போது இங்கிலீஷ் மீடியா ஸ்டூடெண்ட்ஸாலையும் இதை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்டு, நாங்கள் கொஷன் பேப்பருக்கு போகலாம். கொஷன் நம்பர் 1, கணனியின் மூளையாக கருதப்படுவது எது? மெமரி ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றி கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது விடை தெரிவிப்பி மானிட்டர். இது கம்ப்யூட்டர் மெமரி அல்ல, இது ஒரு அவுட்புட் டிவைஸ். ரெண்டாவது மைய முறை வழி அலகு அல்லது மைய முறை வழியாக்க அலகு என்று சொல்லப்படும் தமிழில் CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதுதான் கம்ப்யூட்டருண்ட மெமரி, மூளை என அழைக்கப்படும். மூன்றாவது விடை சுட்டி, மவுஸ். இதுவும் ஒரு இன்புட் டிவைஸாக இருக்குது. அதாவது கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை அனுப்புவதற்காக பயன்படுத்தப்படுது. நாலாவது நுண்முறை வழியாக்கி, மைக்ரோ ப்ராசஸர். இது கணனியின் மூளை அல்ல. ஆகவே இதற்குரிய சரியான விடை நுண்முறை வழியலகு CPU. இரண்டாவது விடை. அடுத்த வினா, மூன்றாம் தலைமுறை கணனிகளை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட மின்னணு தொழில்நுட்பமாக அமைவது. மின்னணு தொழில்நுட்ப உபகரணம் என்று சொன்னால் ஒவ்வொரு ஜெனரேஷன், ஒவ்வொரு தலைமுறைகளிலும் ஒவ்வொரு எலக்ட்ரானிக் டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டது. அது பற்றி தான் கேட்கப்பட்டிருக்கு. நாங்கள் ஒரு ஷார்ட்டாக பார்த்து கொண்டு வருவோம். ஒவ்வொரு தலைமுறைகளிலும் என்னென்ன டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டது என்பதை பற்றி. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், முதலாம் தலைமுறையில் வெக்யூம் டியூப்ஸ், அதாவது வெற்றிட குழாய்கள் பயன்படுத்தப்பட்டது. இரண்டாம் தலைமுறை கணனிகளில் டிரான்சிஸ்டர்ஸ், திரான்சிஸ்டர்கள் பயன்படுத்தப்பட்டது. மூன்றாம் தலைமுறையில் ஐசிஸ், அதாவது இன்டிகிரேட்டட் சர்க்கிட்ஸ், ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் பயன்படுத்தப்பட்டது. நான்காம் தலைமுறை கணனிகளில் நுண்முறை வழியாக்கி, மைக்ரோ ப்ராசஸர் பயன்படுத்தப்பட்டது. ஆகவே இதற்குரிய சரியான விடை ஐசி, இன்டிகிரேட்டட் சர்க்கிட்ஸ், ஒருங்கிணைந்த சுற்றுக்கள், மூன்றாவது விடை. அடுத்த கொஷன், பின்வருவனவற்றுள் எது கணனி முறைமையை கட்டுப்படுத்துகின்றது? கட்டுப்படுத்துகின்றது என்று சொன்னால் கண்ட்ரோல் பண்ணுது. ரைட், நாங்கள் இந்த CPU மைய முறை வழியாக்க அலகின்ற கூறுகள் பற்றி ஒரு விரைவாக பார்த்து கொண்டு வருவோம். இந்த அலகு தொடர்பாக முழுமையான காணொளி ஏற்கனவே கிரேட் 7 ICT என்ற பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தரவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த அலகை தெளிவாக படித்துக்கொள்வதற்கு நீங்கள் அதில் பார்த்து கொள்ளலாம். ஏனைய அலகுகளுக்குரிய வீடியோக்களும் அதில் இருக்குது. ரைட், இந்த CPU 3 பிரதான கூறுகளை கொண்டிருக்கு. ஒன்று ALU, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட், எண்கணித தருக்க அலகு. அடுத்தது CU, கண்ட்ரோல் யூனிட். மூன்றாவது மெமரி யூனிட் அல்லது மெமரி ரெஜிஸ்டர்ஸ் என்ற 3 கூறுகளை இது கொண்டிருக்கு, உள்ளடக்கங்களை கொண்டிருக்குது. முதலாவதை பார்த்தோம்னு சொன்னால் ALU, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ரீதியான, அதாவது எண்கணித மற்றும் தருக்க ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இது பயன்படுத்தப்படுது. ரெண்டாவது CUவை பார்த்தோம்னு சொன்னால் கண்ட்ரோல் யூனிட், அதாவது கம்ப்யூட்டர் யூனிட்டோடு என்னென்ன கனெக்ட் பண்ணி இருக்குதோ, கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோடு என்னென்ன கனெக்ட் பண்ணி இருக்குதோ எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுது, கட்டுப்படுத்துது. மூன்றாவது மெமரி ரெஜிஸ்டர்ஸ் அல்லது மெமரி யூனிட் என்றும் சொல்கிறது நினைவக பதிவகங்கள். இது என்ன செய்யுதுன்னு சொன்னால் தரவுகள் மற்றும் அறிவுறுத்தல்களை டெம்ப்ரரியாக சேமித்து வச்சிருக்கு. இதுவும் ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் தான், சேமிப்பகம்தான், ஆனால் டெம்ப்ரரி ஸ்டோரேஜாக இருக்குது. அதே நேரத்தில் மிகச்சிறிய அளவு கெப்பாசிட்டி, கொள்ளளவை கொண்டிருக்குது. டெம்ப்ரரி ஸ்டோரேஜ் என்ற உடனே உங்களுக்கு ரேண்டம் எக்ஸஸ் மெமரி, தற்காலிக நினைவகமாக தற்போக்கு பெருவழி நினைவகம் காணப்படும். அது அல்ல இது. இது CPUவில் நடைபெறுகின்ற
அதற்கு தேவையான மிக முக்கியமான தரவுகள் மற்றும் அறிவுறுத்தல்களை டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சேமித்து வச்சிருக்கு, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. மெயின் மெமரி அல்லது டெம்பரரி மெமரி என்று சொன்னால் அது வந்து ரெம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதற்குரிய சரியான விடை இரண்டாவது விடை, கண்ட்ரோல் யூனிட், கட்டுப்பாட்டு அலகு. ரைட், அடுத்த கொஷன். சூட்டிகை தொலைபேசிகளில் பயன்படுத்தப்படுகின்ற பணி செயல்முறைமையானது. சூட்டிகை தொலைபேசி என்று சொன்னால் மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பயன்படுத்தப்படுகின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி கேட்கப்பட்டிருக்கு. ஆன்சர்ஸை பார்ப்போம். முதலாவது ஆன்சர் விண்டோஸ். இது வந்து கம்ப்யூட்டர்ஸில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ரெண்டாவது மேக்ஓஎஸ், இதுவும் கம்ப்யூட்டர்ஸில் பயன்படுத்தப்படுகிறது. கம்ப்யூட்டர்ஸ் என்னும்போது இது ஆப்பிள் நிறுவனத்தினால் வெளியிடப்படுகின்ற கணனிகளில் தான் இந்த மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. அடுத்தது ஆண்ட்ராய்டு. ஆண்ட்ராய்டு வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பயன்படுத்தப்படுகின்ற பெரும்பாலான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கொண்டிருக்கும். ஆப்பிள் நிறுவனத்தினால் தயாரிக்கப்படுகின்ற ஐஃபோன்ஸ், ஐபேட்ஸ் அவற்றில் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்துகிறதில்ல, அதற்கு பதிலாக அங்கே பயன்படுத்துகிறது iOS. அதை மாதிரி பிளாக்பெரி மொபைல் ஃபோன்ஸில் பயன்படுத்தப்படுகின்றது பிளாக்பெரி என்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ரைட், அப்போ பெரும்பாலான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்குது. உபுந்து இது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பணி செயல்முறைமை தான். இது கணனிகளில் பயன்படுத்தப்படுது. நான்காவது வினாவுக்குரிய சரியான விடை ஆண்ட்ராய்டு, மூன்றாவது ஆன்சர். அடுத்த கொஷன். திண்ம நிலை சேமிப்பு சாதனமானது. திண்ம நிலை என்று சொன்னால் சாலிட் ஸ்டேட் ஸ்டோரேஜ் டிவைசஸ். இந்த கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அதனுடைய உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி 3 பிரதான வகைகளாக வகைப்படுத்துகிறோம். ஒன்று வந்து காந்த ஊடக சாதனங்கள், மேக்னெட்டிக் மீடியா டிவைசஸ், அதற்குரிய உதாரணம் ஹார்ட் டிஸ்க், வென்வட்டு. ரெண்டாவது ஆப்டிக்கல் மீடியா டிவைசஸ், ஒளியியல் ஊடக சாதனங்கள், அதற்கு உதாரணம் இருவட்டு என்று சொல்லுவோம், சிடி. மூன்றாவது திண்ம நிலை ஊடக சாதனங்கள், சாலிட் ஸ்டேட் மீடியா டிவைசஸ். இதற்குரிய உதாரணம் பென் டிரைவ் அல்லது ஃப்ளாஷ் டிரைவ் என்று சொல்லுவோம், பளிச்சீட்டு நினைவகம் அல்லது பேனா செலுத்தி என்றும் சொல்லுவோம் தமிழில். சரி, அதன் அடிப்படையில் இதற்குரிய விடை மூன்றாவது விடை, பென் டிரைவ் அல்லது ஃப்ளாஷ் டிரைவ் அல்லது யூஎஸ்பி டிரைவ். இப்படியான மறுபெயர்களையும் இது கொண்டிருக்கு. ரைட்டு, அடுத்த கொஷன். பின்வருவனவற்றுள் வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய கணனி வெண்பொருள் அல்லாதது எது? கம்ப்யூட்டர் ஹார்ட்வேராக இருக்கும், அதே நேரத்தில் அதை வெளியில் இருந்து பார்க்க முடியாது என்று சொன்னால் உங்களுக்கு தெரிய வேணும், அது கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு உள்ளே இருக்குது. ரைட்டு, ஆன்சர்ஸை பார்க்கலாம். சுட்டி மவுஸ், அது வெளியிலேயே எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ரெண்டாவது மானிட்டர் தெரிவிப்பி, அதையும் நாங்கள் வெளியிலேயே பார்க்கிறோம். மூன்றாவது வெண்பட்டு ஹார்ட் டிஸ்க், இது சிஸ்டம் யூனிட்டுக்குள்ளே இருக்குது, எங்களுக்கு வெளிப்படையாக அது தெரியாது. சிஸ்டம் யூனிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தால்தான் இந்த ஹார்ட் டிஸ்கை நாங்கள் பார்க்கலாம். நாலாவது கீபோர்டு, சாவி பலகை அல்லது விசைப்பலகை, இதுவும் எங்களுக்கு ஓப்பனாக தெரியுது வெளியில். ரைட், ஆறாவது வினாவுக்குரிய விடை வென்வட்டு ஹார்ட் டிஸ்க். அடுத்த கொஷன். கோப்பு ஒன்றை சேமிக்கும் கட்டளையானது. கோப்பு என்றால் ஃபைல். இந்த ஃபைலை நாங்கள் சேவ் பண்ண போகிறோம், சேமிக்க போகிறோம் என்று சொன்னால் எந்த கட்டளையை பயன்படுத்துகின்றோம்? ஆன்சர்ஸை பார்ப்போம். முதலாவது ஓப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஓப்பன் என்று சொன்னால் திறப்பது, ஆகவே அது சேமிப்பது அல்ல, சேவ் பண்ணுவது அல்ல. இரண்டாவது சேவ், அது சேமிப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு கட்டளை. மூன்றாவது நியூ, புதியதாக ஒரு ஃபைலை உருவாக்குவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு கட்டளை, கொமாண்ட். அடுத்தது பிரிண்ட். பிரிண்ட் என்று சொன்னால் சாஃப்ட் காப்பி, அதாவது மென்னகலாக இருக்கிற ஒரு விடயத்தை எங்களுக்கு வெண்ணகலாக பேப்பரில் தருது. இந்த வினாவில் வந்து விடைகளில் சர்வ் வராமல் சர்வ் ஆஸ் என்று வந்திருந்தாலும் இது சர்வ் ஆஸ்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம் சரியான விடையாக. சர்வ் அல்லது சர்வ் ஆஸ், இந்த ரெண்டும் சரியான விடைகளாக இருக்கும். ரைட், அடுத்த கொஷன். பிறழ் பொருள் வகை அல்லாதது.
பிறல் பொருள்னு சொன்னால் மால்வேயா அல்லாதது எது என கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது ட்ரோஜன் ஹார்ஸ், அது ஒரு மால்வேயா டைப் தான். அடுத்தது கம்ப்யூட்டர் வைரஸ், உபுந்து, கம்ப்யூட்டர் வார்ம்ஸ். இதில் உபுந்துன்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்குது, அது ஒரு மால்வேயா டைப் இல்லை. ட்ரோஜன் ஹார்ஸ், கம்ப்யூட்டர் வைரஸ், கம்ப்யூட்டர் வார்ம்ஸ் இந்த மூன்றுமே டைப்ஸ் ஆஃப் மால்வேயா, பிறல் பொருளின் வகைகளாக இருக்குது. சரியான விடை மூன்றாவது உபுந்து. ரைட். அடுத்த கொஷன், ஒரு நெறிமுறை என்று சொன்னால் அல்கோரிதம் உள்ள அறிவுறுத்தல்களை ஒழுங்குமுறையாக மேலே இருந்து கீழே நடைமுறைப்படுத்துவது எப்பெயர் கொண்டு அழைக்கப்படும். ஒரு அல்கோரிதம் ஒன்றில் சீக்வென்ஸ் மெத்தட் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மேலே இருந்து கீழே வரை ஒழுங்குமுறையாக சீக்வென்டல் ஆர்டரில் ஒழுங்குமுறையாக டாப் டு பாட்டம் எக்ஸிக்யூட் பண்ணப்படுவது பற்றி சொல்லப்பட்டிருக்கு. விடைகளை பார்க்கலாம். சீக்வென்ஸ் அதாவது தொடரி முறை என்று சொன்னால் மேலே இருந்து கீழே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒழுங்குமுறையை கொண்டதாக இருக்குது. தெரிவு முறை செலெக்ஷன் மெத்தட் என்று சொன்னால் அது ஒரு கண்டிஷன், அதாவது ஒரு நிபந்தனையை கொண்டதாக இருக்குது. ரிப்பிட்டிஷன் மீள் செயல்முறை என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிபந்தனை கீழ் திருப்ப ஒரு செயற்பாடு மீள நடைபெறும், ரிப்பீட் பண்ணி கொண்டிருக்கும். சீக்வென்ஸ், செலெக்ஷன் அண்ட் ரிப்பிட்டிஷன் இந்த மூன்றும் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருக்கு வருது. இதற்குரிய சரியான விடை முதலாவது சீக்வென்ஸ். அடுத்த கொஷன், பெனானா ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்குது என்ற சொல்லை ஆங்கில பேரெழுத்தில் தட்டச்சு செய்ய பயன்படுத்தப்படும் சாவி கீ எது என்று கேட்கப்பட்டிருக்கு. கீபோர்டில் இந்த பெனானான்ற ஸ்மால் லெட்டர்ஸ் அதை கேபிட்டலாக நாங்கள் டைப் பண்ண வேணுமென்றால் என்ன செய்வீங்கள், எந்த கீயை பயன்படுத்துவீங்கள் என்று கேட்கப்பட்டிருக்கு. ஸ்மால் லெட்டர்ஸை கேபிட்டலாக பயன்படுத்த வேணும். முழு எழுத்தையும் என்று சொன்னால் கேப்ஸ் லாக் பயன்படுத்துவோம். ஒரு எழுத்தை மட்டும் என்று சொன்னால் ஷிஃப்டோடு அந்த எழுத்துக்களை பயன்படுத்தலாம், அல்லது கேப்ஸ் லாக்கையும் பயன்படுத்தி கொள்ளலாம். முதலாவது விடை கேப்ஸ் லாக், அதுதான் விடையாக வரும். ஏனைய விடைகளையும் பார்க்கலாம். ரெண்டாவது டிலீட், இது அழிக்குது. டிலீட் கீயை பாவிக்கும் போது அந்த குறிப்பிட்ட சொல்லை அது அழித்து கொள்ளும், டிலீட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கேர்சர் எங்கே விட்டிருக்கிறீங்களோ அந்த கேர்சருன்ற வலது பக்கம் இருக்கின்ற ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஒன்றொன்றாக அழித்து கொள்ளும். இந்த டிலீட் கீயை ஒவ்வொரு முறை ப்ரெஸ் பண்ணும் போதும் ஒரு சொல்லுக்கு நடுவில், இப்போ பெனானா என்ற சொல்லுக்கு நடுவில் இரண்டாவது எழுத்தாக இருக்கிற ஏ அதற்கு முன்னுக்கு கேர்சரை விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு முறை அழுத்தும் போது பிக்கு பக்கத்தில் இருக்கிற ஏ முதலாவதாக டிலீட் பண்ணப்படும், அடுத்ததாக என் டிலீட் பண்ணப்படும். அப்படி செய்து கொண்டு போகும். அதே மாதிரி பேக் ஸ்பேஸ் கீயையும் சொல்லலாம். பேக் ஸ்பேஸ் கீ மாறி செய்யும். கேர்சருக்கு இடது பக்கம் இருக்கின்ற ஒவ்வொரு எழுத்துக்களையும் படிப்படியாக ஒவ்வொன்றாக அழித்து கொண்டு போகும், ஒவ்வொரு தடவை ப்ரெஸ் பண்ணும் போதும். நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக செய்து பார்த்தால்தான் இதற்குரிய விளக்கம் கூடுதலாக உங்களுக்கு தெரியும். அடுத்த என்டர் கீ ஒரு லைனில் இருந்து நெக்ஸ்ட் லைன், புதிய லைனுக்கு போவதற்கு, நியூ லைனுக்கு போவதற்காக பயன்படுத்தப்படுது. ரைட். அப்போ இதற்குரிய சரியான விடை கேப்ஸ் லாக், ஃபர்ஸ்ட் ஆன்சர். அடுத்த வினா தொகுதியை பார்க்கலாம். ஏ பகுதியில் உள்ள வினாக்களுக்குரிய விடைகள் பி பகுதியில் தரப்பட்டிருக்கு, அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கொள்ள வேணும். ரைட்டு. 16வது கொஷன், மைய முறைவழி அலகின் கதி அளக்கப்படுவது ஹெர்ட்ஸ், HZ ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதற்கு பதிலாக மெகா ஹெர்ட்ஸ் அல்லது கிகா ஹெர்ட்ஸ் என்று வந்திருந்தால் கூட சரியானதாக இருக்கும் விடைகள். 17வது கொஷன், ஒரு காந்த ஊடக சாதனமாக இருப்பது, அதாவது மேக்னெட்டிக் மீடியா டிவைசஸ். இதற்குரிய சரியான விடை வென்வட்டு, ஹார்ட் டிஸ்க். அடுத்த கொஷன், கணனிகளில் பயன்படுத்தப்படும் பணி செயல்முறைமை, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதற்குரிய சரியான விடை உபுந்து. முதலாவது சொல் முறை வழிப்படுத்தல் மென்பொருள், அது எதென்று சொன்னால் வேர்ட்ஸ்டா, முதலாவது ஆன்சர். அடுத்த 20வது வினா, திடீரென கூடுதலான மின்னோட்டம் பாயும் பொழுது கணனிக்கு ஏற்படத்தக்க தீங்கை தவிர்க்கும். கம்ப்யூட்டரை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். திடீரென கூடுதலான மின்னோட்டம் பாயுதங்க, ஹை வோல்டேஜ் கரண்ட் பாயும்போது
அதை கட்டுப்படுத்தி சரியான விதத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணி கம்ப்யூட்டருக்கு தேவையான வோல்டேஜை மட்டும் வழங்குவது எதுன்னு கேட்டால் ஃபியூஸ். உருகி. செகண்ட் பார்ட் கொஷின்ஸை இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். நன்றி.